Recording it. Good evening to all. ஓகே, ஸோ அந்த வகையில வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு எங்களோட ப்ரொஜெக்ட் மெடிசின் பேப்பர் கிளாஸினுடைய முதலாவது வகுப்பு. ஸோ இன்றைய கிளாஸ்ல வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ஓகே ஒரு சில ப்ரொஜெக்ட் சம்பந்தமாக வந்துட்டு ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்றேன். அதோட வந்து நாங்க எப்படி எப்படி இந்த ப்ரொஜெக்ட் செய்ய போறோம்ன்ற விஷயத்தையும் கதைச்சிட்டு நீங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு பேப்பர் பயாலஜிக்குரிய பேப்பரை வந்து நீங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு அணுக வேணும், அதுல இருக்கிற முக்கியமான விடயங்கள் என்னன்றத வந்துட்டு கதைச்சிட்டு எங்களோட முதலாவது பேப்பருக்குள்ள வந்துட்டு போவோம். சரிதானே? சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா முதல் கட்டமாக வந்துட்டு பார்த்தோம்னா எங்களோட ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு 10 month டைம் எடுத்து வந்துட்டு இதை செய்யறோம். 25, 26 ரிப்பீட் எல்லாருக்குமே வந்துட்டு பொதுவானதா இருக்குது. 10 பாடத்துக்குரிய யூனிட் வைஸான ரிவிஷனையும் தான் நாங்க ஓர்டர் படி வந்துட்டு கொண்டு போறோம். சரியா? 10 மாதத்துக்குள்ள ஃபுல்லாவே வந்துட்டு எல்லா பாடத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுல நாங்க ஒவ்வொரு நாளையும் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ அப்படின்னு சொல்லி ரொட்டேஷன் ஆகி வந்துட்டு போய்கொண்டே இருக்கும். ஸோ அதுல இருக்கிற அவ்வளவு பகுதிகளையும் செய்தாலே வந்துட்டு எங்களால வந்துட்டு பயாலஜில வந்துட்டு எடுக்கக்கூடியதா இருக்கும். ரெகுலரா வந்துட்டு சொல்ற வேலைகளை வந்துட்டு செஞ்சு இல்லைண்டாலே போதுமே எடுக்கிறதுக்கு. ஓகே, இது வந்துட்டு இது வந்துட்டு வெறுமனே ஒரு ஒரு மந்த் 2 மந்த்ல படிச்சு நீங்க எடுக்கிறது இல்ல. இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் வந்துட்டு ஒருவேளை இதுவரைக்கும் ஒன்றுமே படிக்கலாட்டியும் கூட இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட வந்துட்டு என்ன செய்யலாம், இந்த 10 மாதத்தையும் பயன்படுத்தி அழகா வந்துட்டு பயாலஜில எடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப அதை விட்டு நாங்க ஒரு கடைசி 3 மாதம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸ்பெக்டேஷன் கேள்விகளை படிச்சுட்டு ஒருவேளை வராம போயிட்டு சொல்லி சொன்னா ஓகே எங்களால வந்துட்டு ஒரு எஸ்ஓ சிஓ தான் வந்துட்டு எடுக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு மேல ஏபிக்கு எல்லாம் நாங்க பயாலஜில நினைச்சும் பார்க்க தேவையில்லை. சோ ஒரு 10 மாதம் மினிமம் பீரியட் தான் வந்து 10 மாசம். இந்த 10 மாசத்தையும் வடிவா வந்து நாங்க பயன்படுத்தினோம்டா எடுக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்க வேண்டும். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா எங்களோட பேப்பர் செய்யறதுக்கு முதல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தியரி செக்ஷன் வந்துட்டு கிளியரா இருக்கணும். இப்ப தியரி வந்துட்டு கிளியர் இல்லாம வந்துட்டு நாங்க பேப்பருக்குள்ள வந்துட்டு போக்குள்ள வந்துட்டு அது பிரயோசனம் வந்துட்டு இல்லை. இப்ப நாங்க எல்லாத்தையும் கொண்டே செலுத்தலானே ஓர்டர் படிதான் போறோம். இல்ல ஓர்டர் படி போக்குள்ள வந்துட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கு கிளாஸ் முடிய ஒரு டியூட்டர் அனுப்புவேன். மொத்தமாக எங்களோட பயாலஜில எங்களோட 10 பாடமும் சேர்த்து மொத்தமாக என்னென்ன ஹெடிங்ஸ் வந்துட்டு இருக்குது, எதுக்கு கீழே வந்துட்டு அவங்க எம்சிக்யூ வந்துட்டு எடுக்கிறாங்கன்னு டோட்டலா 274 ஹெடிங்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த 274 இருந்துதான் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு 50 எம்சிக்யூ பகுதியை வந்துட்டு செலக்ட் பண்றாங்க. ஓகே, பாடங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு 50 எம்சிக்யூ பகுதியை வந்துட்டு செலக்ட் பண்றாங்க. சோ அந்த வகையில வந்துட்டு இந்த 274 ஓகே எங்களோட 274 நாட்கள்ல நாங்க செய்ய போற பகுதியாக வந்துட்டு இருக்க போது நீங்க இன்றைக்கு நான் அந்த டியூட்டை அனுப்புவேன். நீங்க நான் படிப்பிக்கு மட்டும் வெயிட் பண்ணாம ஓகே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஷோர்ட் நோட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். இதான் நான் உங்களுக்கு தர முதலாவது அட்வைஸ். பேப்பரை செய்யறதுக்கு முதல் நாங்க தியரியை கிளியர் பண்றதுக்குரிய முதலாவது விஷயம் வந்துட்டு இப்ப நாங்க முதலாவது யூனிட் 1ன்ற விஷயத்த வந்துட்டு எடுத்திருக்கிறோம். அப்படித்தானே? சோ யூனிட் 1 சகல விஷயமும் உள்ளடக்குற மாதிரி வந்துட்டு ஷோர்ட் நோட்டோட கிரியேட் பண்ணணும். ஓகே, ஷோர்ட் நோட்டா இதுல இருக்கிறத பார்த்தா அப்படி எழுதுறது இல்லை, ஒரு தாள்ல எழுதுறது இல்லை. உங்களோட மொழி நடைக்கு உங்களுக்கு விளங்கி எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு நார்மலா என்னென்ன முக்கியமான விஷயம், முக்கியமான டெபினிஷன் என்ன, ஓகே முக்கியமான விடயங்களை மட்டும் மார்க் பண்ணி ஒரு தாள்ல வந்துட்டு எழுதி வைங்க. அப்படி இந்த 274 ஹெடிங்கும் 274 ஷோர்ட் நோட் எடுக்கணும். இது கடைசி 1 மாதம் 2 மாதத்துல எடுத்து அப்படி செய்யலாம். ஓகே, இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் மட்டுக்கு அளவாக வந்துட்டு இருக்கும். சோ இன்றைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்துட்டு நம்மளோட எக்ஸாம் டார்கெட் வந்துட்டு நம்மளோட எக்ஸாம் டார்கெட் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம் தான், இந்த டேர்ம் எக்ஸாம்ஸ் இல்ல. ஓகே, டேர்ம் எக்ஸாம்லையும் கூட எடுக்கத்தான் வேணும், பட் எங்களோட டார்கெட் வந்துட்டு ஃபைனல் தான். ஓகே, இப்ப நான் அதை நோக்கியது மாதிரி தான் வந்துட்டு நகரும். ஓவரா ஃபாஸ்டாவும் இருக்காது, ஓவரா ஸ்லோவாகவும் இருக்காது. ஓரளவு எல்லாருக்குமே இது செய்யற மாதிரி மீடியமா தான் வந்துட்டு கொண்டு போவேன். சரி, சோ அந்த வகையில வந்துட்டு இது வந்துட்டு முதலாவது விஷயம். நாங்க ஒரு பகுதியை பாக்குறதுக்கு முதல் அதுல ஷோர்ட் நோட் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு இருக்கணும்.
அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா தியரி எல்லாம் ஓகேன்னு சொல்லி சொன்னா அடுத்த கட்டமாக வந்துட்டு நாங்க அதுக்குரிய பாஸ் பேப்பர் கேள்விகள். நம்மளுக்கு பாஸ் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற பாடங்களுக்கு ஒரு 2000 ஆண்டுல இருந்து செஞ்சா போதும். ஓகே, 2000 ஆண்டுல இருந்து நாங்க பாஸ் பேப்பர் செஞ்சோம்னு சொல்லி சொன்னா போதும். எதுக்கு 1 2 3 4 6 7 8 9 10 அதுக்கெல்லாம் 2000 ஆண்டுக்கு பிறகு போதும். ஆனா யூனிட் 5க்கு மாத்திரம் முன்னுக்கும் சில நல்ல கேள்விகள் இருக்குது. சோ நாங்க யூனிட் 5க்கு மாத்திரம் 45 இயர்ஸ் பாஸ் பேப்பர் வந்துட்டு செய்வோம். 1980ஆம் ஆண்டுல இருந்து எங்களோட சிலபஸுக்கு உட்பட்ட தேவையான விஷயங்கள் இருக்கிற கேள்விகள் செய்வோம். மற்றபடி மத்த பாடத்துக்கு எல்லாமே 2000 பிறகு இருக்கிற பாஸ் பேப்பரை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களோட மாடல் கேள்வி எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ. சோ அதை வந்துட்டு செஞ்சு கொண்டு போனோம்னாலே சரி. இப்ப இதுல உங்கள்ட்ட நான் கேட்கிறேனே, இப்ப நீங்க படிச்ச வரைக்கும் பயாலஜில வந்துட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு? பயாலஜில வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கு தானே. பயாலஜில கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற சிலாக்களுக்கு இப்ப ஈஸியா இருக்கும். இப்ப எக்ஸாம்ஸுக்கு பிறகு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாகலாம். என்ன மெயினா கஷ்டமா நினைக்கிறேன்? சோ அதுக்கு நாங்க ஏதாவது தீர்வுகள் சொல்லுவோம். ஓகே, ஒன்று முதலாவது விஷயம் மறக்கிறது. அப்படித்தானே? மறக்குது. இன்னும் படிக்க நான் மறக்குது. அதானே மெயின் பிரச்சனை. மெயின் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பட் மெயின் பிரச்சனை பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரியிலயோ வந்துட்டு அப்படியான இதுகள் வராது. ஐடியா தெரிஞ்சிருந்தா கேள்வியை செஞ்சு கொண்டு போகலாம். பயாலஜில மெயின் பிரச்சனை இவ்வளவுதான் படிச்சாலும் என்ன படிச்சா என்ன மறக்கு. அதானே? ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு இருக்கு. ஆனா சின்ன விஷயம் இல்லை அந்த சொல்யூஷன். ஓகே, ஸோ இதுக்காக நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறது தான் இந்த ரிவிஷன் சீட் மெத்தட். ஓகே, இந்த ரிவிஷன் சீட் மெத்தடை பொறுத்தவரை நாங்க நம்ம படிக்க ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் படிக்க மறந்து கொண்டுதான் இருக்கும். அது இயல்பு. எங்களோட பெர்மனன்ட் மெமரியில பதியும் வரைக்கும் அதை நாங்க தொடர்ச்சியாக படிச்சு கொண்டிருக்கோம். இப்ப ஒவ்வொரு பகுதிகளுக்கு இப்ப நாங்க 274 பகுதிகள் எடுத்திருக்க தானே, அதுல ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு ரிவிஷன் சீட் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு யூனிட் 1 ரிவிஷன் சீட் தந்திருக்கிறேன். அதுல எத்தனை மொத்த கேள்வி இருக்குது? 43 கேள்வி இருக்குது. முக்கியமோ முக்கியம் இல்லையோ 43 கேள்வி இருக்குது. நீங்க விடை எழுத தேவையில்லை. ஒன்றுக்கும் விடை எழுத தேவையில்லை. நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது பயாலஜின்ற டெபினிஷன், ரெண்டாவது உயிரின டெபினிஷன் ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 20 கேள்வி, அடுத்தது 30 கேள்வி, அப்படின்னு கூட்டிட்டு வாங்க. ஆனா என்ன முக்கியமான விஷயம் சொல்லி சொன்னா, ஒவ்வொரு நாளும் முதலாவது கேள்வியில இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு யூனிட் 1 2 ரெண்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட டார்கெட் இதுதானே. இந்த யூனிட் 1 2 தான் நம்மளோட டார்கெட். சோ அந்த யூனிட் 1 2ல இருக்கிறது மொத்தமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிராக்டிகல் கேள்வி எல்லாம் சேர்த்து 510 கேள்வி இருக்குது. ஓகே, 510 கேள்வி இருக்குது. ஓகே, அதான் உங்களோட முதலாவது அசைன்மெண்ட். உங்களோட முதலாவது வேலை இந்த 510ஐயும் பார்க்காம சொல்லும். ஓகே, ரிசோர்ஸ் புக்கை திறக்காம அந்த 510க்கும் விட சொல்லக்கூடிய மாதிரி இருக்காது. அதான் முதலாவது ப்ரோசஸ். நீங்க எடுக்கிறதுக்குரிய முதலாவது ப்ரோசஸ் அதுதான். ஓகே, இது சின்ன விஷயம் இல்லை. இப்ப நீங்க தேவரம் பாடமாக்கி இருப்பீங்க, குரான் பாடமாக்கி இருப்பீங்க, பைபிள் பாடமாக்கி இருப்பீங்க, பார்க்காம சொல்லுவீங்க. அது மாதிரி இந்த 510ஐயும் கேள்வியை வச்சு கொண்டு அதுல அவ்வளவுக்கும் விட சொல்லணும் பார்க்காம. இது ஒரு சின்ன ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிற மாற்றம் இல்லை. எப்படியும் ஒரு மாதம் 20-25 நாளைக்கிட்ட தேவை. ஓகே, அதோட மறக்க விட்டுறக்கூடாது. அந்த 510 நீங்க எப்படியும் சொல்லி எடுக்கிறதுக்கு வந்துட்டு எப்படியும் ஒரு மாதம், அது ஒவ்வொரு கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது, பாடமாக்குற கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. ஓகே, அது உண்மையான இது உங்களோட பெர்மனன்ட் மெமரியில அது பதிஞ்சிட்டான்றத எப்ப செக் பண்ணலாம்னா, நீங்க அதை மினிமம் 3 ஹவர்ஸ்க்குள்ள சொல்லி முடிக்கும். 3 மணித்தியாலத்துக்குள்ள அதை வந்துட்டு சொல்லி அந்த 510ஐயும் 3 மணித்தியாலத்துக்குள்ள உங்களால சொல்ல அவ்வளவுக்கு கூட சொல்ல எனக்கு அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வரணும். ஓகே, சின்ன வேலை இல்லை, கஷ்டமான வேலை தான், குழந்தை கட்டுற வேலை தான். வேணும் தானே, மெடிக்கல் ஃபேக்கல்டி வேணும் தானே. சோ கஷ்டப்படத்தான் வேணும். ஓகே, அடுத்தது மறக்க விட்டுறாதீங்க. ஓகே, தொடர்ச்சியாக வந்துட்டு முதலாம் கேள்வியில இருந்து திரும்ப 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 ஸ்கூலுக்குள்ள எல்லாம் கூட ஃப்ரீ டைம் இருக்குது, டிராவலிங் டைம், பஸ்ல வர டைம் இருக்குது. நம்மளோட டார்கெட் ஒன்று மட்டும்தான் இருக்கணும். ஓகே, என்னது? மெடிக்கல் ஃபேக்கல்டி. அது நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நம்மளுக்கு டேலண்ட் இருக்கோ இல்லையோ, அது வேற இது. நம்மளோட டார்கெட் வந்துட்டு ஓகே, நம்ம ஒரு 3 இயர்ஸ் எடுத்தா போதும், ஒரு நர்ஸ் ஆயினா போதும், அப்படி என்றெல்லாம் டார்கெட் வந்துட்டு வச்சுக்கொள்ள கூடாது.
ஓகே, நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, டேலண்ட் இருக்கோ இல்லையோ, நான் டாக்டர் ஆகணும், ஏதாவது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படி என்ற இதை வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அதை டார்கெட் பண்ணி வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அது கிடைக்குது கிடைக்காது அது கடவுள்ற இதுல நம்ம நம்மளால முடிஞ்சு மேக்சிமம் இதை போடணும், அவ்வளவுதான். சரியா? பின்ன இந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ரிவிஷன் புக் இருக்கு, அசைன்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு நான் முதல் கட்டமாக வந்துட்டு யூனிட் 1, 2, 3 இந்த 3 அசைன்மெண்ட் வந்துட்டு கிளாஸ் முடிய வந்துட்டு போடுவேன். ஓகே, நீங்க அதை வேகமாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, நான் படிப்பிக்கு மட்டும் விளங்கப்படுத்த மட்டும் இருக்காம அதை வேகமாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களானே உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். உங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். இவ்வளவுத்தையும் பார்க்காம சொல்றேன், இனியாவே என்ன கேள்வி கேட்டா என்னன்ற கான்பிடன்ஸ் வந்துடும். ஆனா கவனம், ஒருக்கா படிச்சு போட்டு முடி வச்சு போட்டு எக்ஸாம் திறக்கிற இல்ல, மறக்க விட்டுறக்கூடாது. ஒருக்கா தொடங்கின இப்ப 2ஆம் பாடத்துக்குரிய அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அதை மறக்க விட்டுறக்கூடாது. ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னா அது கடைசி வரைக்கும் மறக்காது. பெர்மனன்ட் மெமரியில வந்துட்டு பதிஞ்சிரும்னு சொல்லி சொன்னா அதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சாலும் மறக்காது. ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு உங்களை கொண்டு வாங்க. இந்த ரிவிஷன் சீட் மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு எம்சிக்யூக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். எம்சிக்யூக்கும் ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரக்சருக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, எஸ்ஐக்கு நாங்க பிரிம்பான ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ எஸ்ஐஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ண புக்ல வந்துட்டு 140 எஸ்ஐ தான் வந்துட்டு இது செஞ்சிருக்குது. ஓகே, அதுல கிரேட் 12க்கு 70 எஸ்ஐ, கிரேட் 13க்கு 70 எஸ்ஐ. ஓகே, கிரேட் 12க்கு கிரேட் 13க்கு 70 எஸ்ஐஸ் வந்துட்டு கொடுத்துருக்குது. ஓகே, இந்த 70 எஸ்ஐஸ்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 70 மீன் போடு. இப்ப லாஸ்ட் 3 இயர்ஸா கேள்வி 2020ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ண புக் 20, 21, 22, 23 இந்த 4 வருஷமும் ஒரு கேள்வி கூட அந்த புக்கை விட்டு தாண்டல. எங்கட அந்த 140 விட்டு தாண்டல, அந்த முக்கியமான கேள்விகளை விட்டு தாண்டல. ஆனா நாங்க அதை மட்டும் படிக்க போறது இல்லை. மொத்தமாக வந்துட்டு எங்களோட சிலபஸ்ல வந்துட்டு 400 எஸ்ஐ கேள்விகள் இருக்குது. 400ல அக்குரேசியா 400ல 390 சம்திங் அன்னளவாக வந்து 400 எஸ்ஐ கேள்விகள் இருக்குது. நாங்க இந்த 400க்கும் ப்ரிப்பேர் ஆகிறோம். அது வருதோ இல்லையோ, முக்கியத்துவம் இல்லையோ, அதுக்குள்ள முக்கியமானது இந்த 140 தான். ஓகே, அடுத்தது இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ற விஷயத்தை இப்போதைக்கு உள்ள திணிக்காதீங்க. ஓகே, லாஸ்ட் டைமுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா லாஸ்ட் 2022 ஓரளவு சக்சஸ், 4.5 எஸ்ஐ கிட்ட வந்து 2023 பயங்கர சக்சஸ். லாஸ்டா கொடுத்த கேள்வி சேம் பேப்பர் வந்தது. ஆனா போன தரம் சில கேள்விகள் மிஸ் ஆயிட்டு, எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்துட்டு. பின்ன நாங்க எக்ஸ்பெக்டேஷன்ன்றதை விட்டுட்டு என்ன வந்தாலும் அது சும்மா லக்ல அடிக்கிறது. சோ நாங்க என்ன வந்தாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ 400 ஞாபகம் வச்சு கொள்ளலாம்னு சொல்லி சொன்னா கஷ்டம். என்ன 400 அப்படி ஞாபகம் வச்சு கொள்ள கஷ்டம். இருந்தாலும் ஒருக்காச்சும் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா ஓகே மறக்கா, எழுதி பிராக்டிஸ் பண்ணோம்னா மறக்காது. இந்த வருஷம் இது என்னன்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் தருவேன். மேபி உங்களுக்கும் வரலாம், வராமையும் போகலாம். எம்சிக்யூக்கும் தருவேன், ஸ்ட்ரக்சரைஸே தருவேன். அது வரலாம், வராம போகலாம், அது கடவுள்ற கையில இருக்குது. போன தரம் வந்துட்டு வந்த அளவுகள் வந்துட்டு குறைஞ்சிட்டு. எம்சிக்யூ பெரிய அளவான சக்சஸ் ஆனது. எஸ்ஐல வந்துட்டு 3.5 கேள்வி தான் வந்திருந்தது, 2.5 கேள்வி மிஸ் ஆயிட்டு. ஓகே, லாஸ்டா கொடுத்த அந்த 12க்குள்ள இருந்து ஓகே எம்சிக்யூ சேம் கேள்வி எல்லாம் நம்ம இதுல இருந்து எடுத்து போட்டிருந்தாங்க. ஆனா எஸ்ஏஸ் வந்துட்டு போன தரம் வந்துட்டு 2 எதிர்பார்க்காத கேள்விகளை வேணுமென்று போட்டிருந்தாங்க. பின்ன அதுல இருந்துதான் நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பெக்டேஷன்ன்றதை விட்டுட்டு நம்மளுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு இது தரலாம். இந்த 140 நாங்க 400 படிச்சாலும் இந்த 140 தாண்டி கேள்வி வராது. அந்த 140ல எந்த கேள்வி போட்டாலும் எழுதுற அளவுக்கு உங்களை கொண்டு வரணும். ஓகே, எப்படி நாங்க அவ்வளவு எஸ்ஐயுமே வந்துட்டு ஞாபகம் வச்சு கொள்றது, அவ்வளவு போயிட்டு ஞாபகம் வச்சு கொள்றா கண்டிப்பா அது கஷ்டம். இந்த எஸ்ஏஸுக்கு வந்து நாங்க எஸ்ஏ பிராக்டிஸ் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு வேற நான் உங்களுக்கு வீடியோ தான் ஒவ்வொரு எஸ்ஐயுமே வந்துட்டு தருவேன். இந்த 140க்கும் 140 வீடியோஸ் இருக்குது. ஓகே, இனிதான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இப்ப நாங்க இதுக்குள்ள வந்துட்டு இந்த கிளாஸ்ல வந்துட்டு நாங்க நேரடியாக எம்சிக்யூ ஸ்ட்ரக்சருக்குரிய எக்ஸ்பிளனேஷனை வந்துட்டு பார்த்துட்டு எஸ்ஏஸை வந்து நான் உங்களுக்கு வீடியோஸா தான் தாரத்துக்கு இருக்கிறேன். ஆனா இதுல எழுதுற மெத்தட்டை சொல்லி தரேன்னா உங்களுக்கு எஸ்ஏஸ் வந்துட்டு எழுதக்குள்ள வந்துட்டு நீங்க உங்களோட பேப்பர் முதலாவது எக்ஸாம்லயுமே வந்துட்டு நிறைய பிழைகள் வந்து விட்டு இருந்தீங்க. ஸோ எப்பயுமே வந்து நாங்க ஒரு எஸ்ஏஸ் வந்துட்டு எழுதக்குள்ள ஓகே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஓகே
ஒரு நாளும் 2 கலர் பென் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று பிளாக்கால் எழுதலாம் அல்லது ப்ளூவால் எழுதலாம். அதாவது இப்ப இருந்தே பின்பற்றுங்க. ஓகே, ஒரு நாளும் 2 கலர் பென் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது, ஒரு நாளும் நாங்க எஸ்ஏஸ வந்துட்டு பாயிண்ட் ஃபார்ம்ல வந்துட்டு எழுதக்கூடாது. ஓகே, நார்மலா இப்ப உங்களோட எஸ்ஏ புக்லயும் சரி, உங்களுக்கு தந்திருக்கிற டியூட்லயும் சரி, நான் வந்து நம்பர் போட்டு தான் அடிச்சிருக்கேன். என்ன படிக்கிறேன், இப்ப பந்தியா ரிசோர்ஸ் புக்ல இருக்கு, பந்தியா இருக்குது, அதே மாதிரி தந்தா கஸ்டமர் கூட தான் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லி தந்திருக்கிறேன். சோ ஆனா நீங்க எழுதக்கூட அப்படி எழுதக்கூடாது. இப்ப தமிழ்ல வந்துட்டு கட்டுரை எழுதுவே தானே, கட்டுரையை வந்துட்டு எழுதக்கூட வந்துட்டு எந்த மாடலை பின்பற்றுவீங்களோ அதே மாதிரி எழுதணும். பந்தி பிரிச்சு எழுதலாம். இப்ப ஒரு குறிப்பிட்ட விஷயம், அங்கீகள்ற சிறப்பியல்புகள் எசே வருதா, அங்கீகள்ற சிறப்பியல்புகள் எல்லாத்தையும் பேராகிராஃப்ல லிஸ்ட் பண்ணிட்டு, ஓகே, முதலாவது வந்து ஒழுங்கமைப்பு அனுசபத்தை, 2வது பேராகிராஃப், அப்படி பந்தி பிரிச்சு வந்து நாங்க எழுதலாம். ஆனா ஒரு நாளும் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. அடுத்தது, சில எஸ்ஏஸுக்கு வந்துட்டு படம் தேவைப்படும். ஓகே, அதாவது ரிசோர்ஸ் புக்ல வந்துட்டு படம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக வந்து நாங்க வந்துட்டு படம் வரைய வேண்டி இருக்கும். கண்டிப்பா படம் வரைய வேண்டி இருக்கும். ஓகே, அதுக்கு நாங்க வந்துட்டு பென்சிலாலையும் வரையலாம், பெண்ணாலையும் வரையலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இயன்ற அளவு வந்துட்டு எங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற மாதிரி ஒரு அளவு ஒத்ததாக இருக்க வேண்டும். அடுத்தது, படங்குறதுக்கு கூட டைமே எக்ஸாம்ல எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனண்டா நாங்க எங்களுக்கு ஃபைனல்ல வந்து 6 எஸ்ஏ வரும். அதுல 4 எஸ்ஏ வந்து நாங்க சாய்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். 6 எஸ்ஏல இருந்து 4 எஸ்ஏ வெயிட் பண்ணுங்களா, கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் மோசமா இருக்கு. சில நேரங்கள் இப்படி நடக்கிறதுலாம். ஓகே, நேற்றுலாம் நல்லா இருந்தது, இன்றைக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. இப்போ ஓகே வாய்ஸ் ஓகே, செக் பண்ணுங்க. வீடியோ கொஞ்சம் இதெல்லாம் இருக்குண்ணே. ஓகேவா வாய்ஸ்? இன்றைக்கு கொஞ்சம் இதா தானே இருக்குது. ஓகே, ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு தானே, கிளியர் தானே? ஓகே, சோ அந்த வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ்ஏ தொடர்பாக வந்துட்டு கதைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த 6 எஸ்ஏல வந்து நாங்க 4 எஸ்ஏ வந்துட்டு செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் 4 ஸ்ட்ரக்சர் வரும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லயுமே வந்து நம்மளுக்கு 15 குட்டி குட்டி கேள்விகள் வந்துட்டு இருக்கு. சோ டோட்டலா இது எல்லாத்தையும் சேர்த்து 3 மடத்தியால அதோட வாசிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தருவாங்க. இதுக்குள்ள வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிக்க வேண்டி இருக்கு. இதான் நம்மளுக்கு பெரிய டாஸ்க். ஓகே, அதுக்காக தான் சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப எஸ்ஏ 6 நேரமும் டைம் செட் பண்ணி எழுதுங்க, டைம் செட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்றதுக்குரிய காரணம் இதுதான். என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு அந்த டைமிங்குள்ள எழுதி பழகணும். ஒரு எஸ்ஐக்கு நாங்க மேக்சிமம் எடுக்கக்கூடிய காலம் வந்துட்டு 30 மினிட்ஸ். அதுக்கு மேல ஒரு எஸ்ஐக்காக நாங்க வந்துட்டு மீனக்கிடக்கூடாது. ஓகே, 30 நிமிஷம். ஏண்டா உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ், 4 எஸ்ஐயும் எழுதி முடிக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க தெரிஞ்சாலும் சில நேரம் எழுதாம வார கட்டங்களும் இருக்கு. ஏன் தெரியுமா? ஸ்ட்ரக்சர்ல வச்சு பிணைஞ்சு கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு 1 ஹவருக்கு மேல இழுத்தம்னு சொல்லி சொன்னா கடைசி வரைக்கும் எஸ்ஏனாலையும் தெரிஞ்சாலும் கம்ப்ளீட் பண்ணிடாது, 3 தாண்டவே இல்லாது. சோ உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ், வாசிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தருவோம். ஓகே, அதோட ஒரு 30 மேக்சிமம் ஒரு 40 நிமிஷத்தை எடுக்கவே ஒரு நல்ல கட்டிக்கார ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள ஸ்ட்ரக்சரை வந்துட்டு தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடும். முடிச்சாத்தான் அந்த 2 காமனத்தியாலத்தை பயன்படுத்தி எழுதலாம். அது இப்ப நல்லா தெரிஞ்ச, ஓகே, நல்லா தெரிஞ்ச. ஓகே, பின்ன அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சும்மா நீங்க பாக்குறதாலையோ இது செய்யறதாலையோ இது திரும்ப 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 எழுதித்தான் வந்துட்டு மைண்டுக்கு வந்துட்டு கொண்டு வரணும் எஸ்ஏ. ஓகே, எழுதுங்க, எழுதின எஸ்ஏயாச்சும் திரும்ப திரும்ப எழுதுங்க. அதுக்காக தான் சொல்றேன், எஸ்ஏ எழுதுறதுக்குன்னு ஒரு கொப்பி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு டோட்டலான எஸ்ஏ ஹெடிங்ஸ் வந்துட்டு ஏற்கனவே தந்துட்டேன். முக்கியமானது, முக்கியத்துவம் இல்லாத எல்லாத்தையும் சேர்த்து தந்துட்டேன். நம்மளுக்கு எது வந்தாலும் நாங்க தயாரா இருக்காது. என்ன எக்ஸ்பெக்டேஷன் தருவேன், இருந்தாலும் அதை தாண்டி எது வந்தாலும் நாங்க தயாராக வந்துட்டு இருக்கோம். எந்த கேள்வி வந்தாலும் எழுதுறதுக்கு தயாராக வந்துட்டு இருக்க வேணும்.
சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த எஸ்ஏஸுக்கு வந்துட்டு இப்ப இருந்து ப்ரிப்பேர் ஆகும். நம்மளுக்கு எஸ்ஏ எக்ஸாம் வந்துட்டு அது 3 நாளைக்கு ஒரு கதை நடக்கும். ஆனா உங்களுக்கு என்னென்ன எஸ்ஏஸ்க்குரிய ஹெடிங்ஸ் எல்லாம் தந்துட்டு நீங்க அதை வேற ஒரு எஸ்ஏ கோப்பி ஒன்று எடுத்து நீங்க எழுதுங்க. அப்படி அலுப்பா கிடக்குது படிக்கிற பாடமாக்களுக்கு கஷ்டமா இருக்குண்டா பார்த்தா அஜிம் எழுதுங்க. அதுதான் சொல்றோம், உங்களோட கைப்பட நீங்க எழுதணும். ஓகே, எஸ்ஏஸ வந்துட்டு உங்களோட மைண்டுக்கு பதிய வைக்கணும்னு சொல்லி சொன்னா எழுதுங்க. எழுதி இது செய்யக்கூட வந்துட்டு நீங்க எழுதக்கூட வந்துட்டு உங்களுக்கு மைண்ட நல்லா பாதி. அடுத்தது முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு எஸ்ஏ கிளாஸ்ல வச்சுதான் இதை வந்து சொல்லி தரணும். ஒவ்வொரு எஸ்ஏ இப்ப நம்ம உதாரணமாக அங்கிகளினுடைய சிறப்பியல்புகள் என்று சொல்லி சொன்னா அங்கிகளினுடைய சிறப்பியல்புகள்ல அவ்வளவு பாயிண்ட் ஞாபகம் வச்சு 33 பாயிண்ட் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஞாபகம் வச்சு எழுதுறது கஷ்டம். ஆனா இன்னும் ஒரு அது ஞாபகம் வச்சு கொள்ளல ஒத்துக்கொள்றேன். ஆனா ஒவ்வொரு எஸ்ஐக்கும் ஒவ்வொரு எஸ்ஐ கண்டென்ட உருவாக்குங்க. கண்டென்ட் சொல்லி சொன்னா இப்ப உதாரணமாக வந்துட்டு இப்ப நீங்க மாணவர் மன்றம் இதெல்லாம் நடத்திட்டு ஸ்கூல்ல முதலாவது தலைமை உரை, அடுத்தது நாடகம், பாட்டு அப்படின்ற ஒரு ஓடர் இருக்குதானே. எந்த நிகழ்வு புறம் எந்த நிகழ்வு அப்படின்ற ஒரு இந்த இந்த நிகழ்ச்சியில வந்து அவர் இந்த 10 விஷயத்தையும் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு ஓர்டர் பண்ணுவீங்க தானே. அதே டெக்னிக்கை இங்க பாவீங்க. இப்போ ஒரு அங்கிகளினுடைய சிறப்பியல்புகள் எசே வருதுண்டா, ஓகே என்ன நாங்க கொடுக்கணும் அதை பாடமாக்குங்க. முதலாவது அங்கிகள சிறப்பியல்புகள் டெபினிஷன் கொடுக்கணும், ஒழுங்கமைப்பு கொடுக்கணும், அனுசபம் கொடுக்கணும், வளர்ச்சி விருத்தி கொடுக்கணும், உறுத்துணர்ச்சியை வாக்கம் கொடுக்கணும். அப்படி என்று மொத்தம் எத்தனை கண்டென்ட் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எஸ்ஏ பேப்பர் தந்தோடனே ஒரு ரஃப் ஷீட்டை வாங்கி குயிக்கா அந்த கண்டென்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே அதை பார்த்து குயிக்கா எழுத வெளிக்கிடலாம். ஓகே, சில நேரம் என்ன நடக்கும் தெரியுமா, டென்ஷன்ல எழுத போல நாங்க ஒரு விஷயத்த விட்டுருவோம். ஓகே, பின்ன எஸ்சி கண்டென்ட் ஞாபகம் இருக்க மாட்டோம், அதை வந்துட்டு அதை வச்சு எங்களால எஸ்சி எழுதக்கூடியதா இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு எஸ்ஐக்கும் ஒவ்வொரு எஸ்ஏ கண்டென்ட் உருவாக்கி தருவேன். பட் நீங்க உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை உருவாக்கி எடுங்க. ஓகே, சோ இவ்வளவுதான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வர விஷயம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவ்வளவுதான் நீங்க படிக்க வேண்டிய மெத்தட். இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இண்டையில இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால வந்துட்டு எடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப கடைசி 3 மாதத்துல என்னட்ட வந்துட்டு படி போடுறதுல அர்த்தம் இல்லை. நீங்க 10 மாதத்துக்கு முதல் நம்பி வந்திருக்கிறீங்க, ஒழுங்கா சொல்ற வேலைகளை செஞ்சு ஒர்க் பண்ணலன்னு சொன்னா ஷுவரா உங்களால எடுக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஷுவரா எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட ஒர்க்கை வந்துட்டு கொண்டு வாங்க. சரி, அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இது வந்து நீங்க வந்துட்டு படிக்க வேண்டிய மெத்தட். அடுத்தது ஓகே, கொஞ்சம் கதைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்துட்டு எங்களோட யூனிட் வைஸான விஷயங்கள். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு வரும், எதது பகுதிகள் வந்து நாங்க கூடுதலாக கவனம் செலுத்தணும். சிலாக்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, முதல் 5 பாடத்தையும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுல இருக்கிற சில எஃபெக்டுகள் சம்பந்தமாக வந்துட்டு பார்ப்போம். சோ நம்மளுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா யூனிட் 1ல இருந்து ஒரு எம்சிக்யூ வரும் அல்லது ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர்ல ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரு 2 அல்லது 3 ஸ்ட்ரக்சர் வந்துட்டு போடுவாங்க. இதுக்காக தான் நாங்க இந்த யூனிட் 1 படிக்கிறோம். இதுல மார்க்ஸ் அலோகேஷன் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வெறும் 2 மார்க்ஸ், மேக்சிமம் 2 மார்க்ஸ். ஓகே, மினிமம் 1 மார்க்ஸ், மேக்சிமம் 2 மார்க்ஸ் பெற்று தரக்கூடிய ஒரு பாடம் தான் யூனிட் 2. அவ்வளவுதான் அதுல கெப்பாசிட்டி. ஓகே, யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் அண்ட் செல் பேசிஸ் ஆஃப் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான பாடப்பகுதி. மொத்தம் நம்மளுக்கு 7 அல்லது 8 எம்சிக்யூ வரும். ஓகே, காமனா 7 எம்சிக்யூ வரும். அதே மாதிரி வந்துட்டு முதலாவது ஸ்ட்ரக்சரினுடைய பி பகுதி இதுல இருந்து பார்த்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தரம் 2025க்கு இந்த தரம் பார்த்துக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு எஸ்ஏ கேள்வி வந்துட்டு. ஓகே, சோ போன தரம் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தது 2024 முதலாவது எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தது நொதிய கேள்விதான் இருந்தது. கிட்டத்தட்ட ஷுவரா வருமாண்டே செஞ்சது. எம்சிக்கு பேப்பரை பார்த்த உடனே நினைச்சேன் ஓகே அதைத்தான் போட போறாங்க. ஏனண்டா போனது நல்லா குழப்பி போட்டாங்க. வளமையா என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு இதுல வந்துட்டு எஸ்ஏ வந்துட்டு போட போறாங்கன்னு சொல்லி சொன்னா அதுல எம்சிக்யூ வந்துட்டு போட மாட்டாங்க. வளமையா நொதியத்துல 5வது கேள்வி வந்து நம்மளுக்கு நொதியம் தான் கேள்வி. ஆனா போன தரம் நொதியத்துல அந்த எம்சிக்யூ போடல. வேணுமெண்டு போடாமட்டா என்ன நினைப்பாங்க எல்லாரும், நொதியம் தான் எஸ்ஐ வருமென்று நினைப்பாங்க. நானும் அதைத்தான் கூடுதலாக எதிர்பார்த்தேன். ஓகே, எம்சிக்யூ போடல,
இதைத்தான் போட போறாங்க. அவருக்கு 6 சாய்ஸ் கொடுத்திருந்தது. அதோட இன்னொரு முக்கியமான கேள்வியாக இருந்தது இந்த லிப்பிட்டுகள் ரசாயனத்தன்மை முதலுரு மென்சாவோட கட்டமைப்பு. இது ரெண்டு தான் அது நொதிய முதலாவது சாய்ஸ், இது ரெண்டாவது சாய்ஸ்ல இருந்தது. வந்த கேள்வி முதலுரு மென்சாவோட கட்டமைப்பு. சேம் கொஸ்டினை போட்டிருந்தாங்க. ஓகே, சேம் கொஸ்டினை வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஆனா என்ன, முதலாவது கேள்வியை பார்த்த உடனே பிள்ளைகள் எல்லாம் டென்ஷன் ஆயிடுது. ஏனண்டா வளமையாக முதலாவது கேள்வி ஃபுல்லாவே 2ஆம் பாடத்துல போடுவாங்க. இந்த தரம் ஒரு கேள்வியை தூக்கி 7ஆம் பாடத்தோட ஸ்டார்ட் ஆயிட்டு அது பெரும்பாலான பிள்ளைகள் படிச்சுட்டு போகல. அதால வந்துட்டு அந்த முதலாவது கேள்வியை பார்த்துட்டு பயந்துட்டு பிறந்த தொகுப்பை போட்டாங்க இந்த தரம் வேணுமெட்டு. ஓகே, ஆனா நான் நினைக்கல. ஓகே, நான் உங்களுக்கு இப்பவே எக்ஸ்பெக்டேஷனை சொல்லி கெடுக்க விரும்பல, இருந்தாலும் சொல்றேன் இந்த தரம் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். போன தரம் மிஸ் ஆகின மாதிரி இந்த தரம் மிஸ் ஆகாது. ஒரு உறுதியை தரலாம். இப்போதைக்கு கேள்வி உங்களுக்கு நொதியம். ஓகே, லாஸ்டா 2019ஆம் ஆண்டு நொதியம் வந்திருக்குது. போன தரம் வந்திருக்க வேண்டிய கேள்வி வரல. போன தரம் 2 சாய்ஸ், முதலுரு மென்சவா இதாண்டு இருந்தது. முதலுரு மென்சவா வந்துட்டு நொதியம் தான் இந்த தரம் கேள்வி. உங்களோட முதலாவது கேள்வி ஏதோ ஒரு நொதிய கேள்வி. அலோஸ்டரிக் சீராக்கம் தொடர்பான பகுதியை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்காக அலோஸ்டரிக் சீராக்கத்தை படிச்சுட்டு போவோமே இருந்து என்னன்னு சொல்லி சொன்னா வேற ஏதாவது இடையால கேள்விய போட்டான்னா சரி இந்த தரம் வந்துட்டு இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ இதுல மார்க்ஸ் அலோகேஷனை பார்த்தோம்னா 7, இதுல ஒரு 2, இதுல வந்துட்டு ஒரு 7.5, ஒரு 16 ஒரு 16.5 தொடக்கம் ஒரு 18 மார்க்ஸை வந்துட்டு பெற்று தரக்கூடிய பாடப்பகுதி தான் இந்த யூனிட் 2. சோ இதுல முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல நம்மளுக்கு 510 கேள்வி இருக்குது. முதலாவது அந்த 510 கேள்வியையும் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்காம சொல்லணும். அதோட சேர்த்த மாதிரி அதுக்குள்ள நான் நினைக்கிறேன் ஒரு 25 ஹெடிங்ஸ் ஏதோ இருக்குது, எம்சிக்யூ ஹெடிங். அந்த 25க்கும் ஷோர்ட் நோட் கிரியேட் பண்ணணும். அந்த என்னதுக்கு நீங்க ஷோர்ட் நோட் கிரியேட் பண்ணணும்ன்ற இது தருவேன், இப்ப கிளாஸ் முடிய தருவேன். அதுக்கா பாருங்க. ஓகே, பார்த்து அதுக்குரிய ஷோர்ட் நோட்டை நான் படிப்பிக்க மட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருக்காம, ரிவைஸ் பண்ண மட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருக்காம, நீங்க என்னை விட வேகமாக முன்னோக்கி போகணும். ஓகே, அப்ப நம்மளுக்கு எக்ஸாமும் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு இருக்கு. சரிதானே? சோ இது வந்துட்டு யூனிட் 2க்குரிய மார்க்ஸ் அலோகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 18 மார்க்ஸ் ஒரு பெற்று தரக்கூடிய பகுதியாக வந்துட்டு இருக்க போகுது. அடுத்தது யூனிட் 3 பார்த்தோம்னு சொல்லி சொன்னா யூனிட் 3ல இருந்து நம்மளுக்கு 6 எம்சிக்யூ வரும். ஓகே, 6 எம்சிக்யூ வரும். ஸ்ட்ரக்சர் முதலாவது ஸ்ட்ரக்சரினுடைய சி பகுதி வந்துட்டு 3ஆம் பாடத்துல இருந்து வரும். ஒரு ஷோர்ட் நோட் வரும் இந்த தரம். சோ இதுவும் போன தரம் சேம் கொஸ்டின் வந்தது. ஓகே, கூர்ப்பு கொள்கை கொடுத்ததவியலுக்கு ஏதோ ஒரு கூர்ப்பு கொள்கை தான் வருமண்டு லாமாக்ட கொள்கையை தான் கடுமையா எதிர்பார்த்தேன். ஏன்னா இயற்கை தேர்வு கொள்கை 2019 வந்தது, லாமாக்ட கொள்கை தான் கடுமையா எதிர்பார்த்தேன். திரும்ப 2வது இருக்கா இயற்கை தேர்வு கொள்கை இந்த தரம் ஷோர்ட் நோட்டுக்கு வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதுவும் சேம் கொஸ்டின் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. கொடுத்த கேள்விதான் வந்தது, எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து தான் வந்தது. ஓகே, சோ ஓகே, சோ நம்மளுக்கு இதுல கூட கேள்வி இல்ல, ஒரு 5-6 கேள்வி தான் இருக்குது. இதுல கூட எஸ்ஏஸ் இல்ல. நம்மளுக்கு அநேகமாக இந்த தரம் ராஜ்யம் பங்கசுகளினுடைய சிறப்பியல்புகளை விவரிக்க சொல்லி பார்த்துக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் நாங்க எது வந்தாலும் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே, என்ன கேள்வி வந்தாலும் ஓகே, முக்கியம் இல்லாத எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். எது வந்தாலும் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். சோ இதுல மார்க்ஸ் அலோகேஷன் பார்த்தோம்னா 6 மார்க்ஸ், இதுக்கு வந்துட்டு ஒரு 1.5, இதுக்கு வந்துட்டு ஒரு 2.5, கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்ஸை பெற்று தரக்கூடிய பாடம் தான் இந்த யூனிட் 3. ஓகே, யூனிட் 3 ஃபுல்லா கிளியர் பண்ணி எடுத்தோம்னா ஒரு 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்தது யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 எம்சிக்யூ வரும். 2வது ஸ்ட்ரக்சர்ல 1A-B பார்ட் ஃபுல்லாவே வந்து 4ஆம் பாடமா இருக்கும். ஒரு எஸ்ஏ, பெரிய எஸ்ஏ வந்துட்டு இருக்கும். இதுவும் சேம் கேள்வி, போன தடவை கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி. தகைப்பு தான் வரும், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தகைப்பு தான் வரும் என்று ஷுவர். அது உயிர் தகைப்பா உயிர் தகைப்பான் இருந்தது. ஓகே, உயிர் தகைப்பா போட்டாங்க. இது கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க.
ஓகே. சோ உயிர் தகைப்பா உயிர் தகைப்பான்னு இருந்தது. அதுல வந்துட்டு உயிர் தகைப்பை தூக்கி போட்டுட்டாங்க. இந்த தரம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் வந்திருக்குது. பட் அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சொல்லி கொடுப்பேன் தானே, அதுகள் வந்துட்டு பெரும்பாலும் மிஸ் ஆயிருக்குது. இந்த தரம் அதிகளவாக எதிர்பார்த்தது வந்துட்டு உயிர்லி தகைப்பு. உயிர் தகைப்பும் கொடுத்ததுதான் கேள்வி. பட் உயிர் தகைப்பு தான் வந்தது. நாங்க இன்னும் படிப்போம் அது தொடர்பாக யூனிட் 4. சோ வாழ்க்கை வட்டம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த வருடங்கள்ல வர இருக்கிறது ஏதாவது ஒரு வாழ்க்கை வட்டம் ரிலேட்டடான கேள்விதான் 2025 அப்படி இல்லாட்டி 26. ஆனா நாங்க என்ன செய்வோம், எல்லாத்தையுமே வந்துட்டு எது வந்தாலும் செய்யற அளவுக்கு படிப்போம். இதுல நம்மளுக்கு ஒரு 6 மார்க்ஸ், ஒரு 4, ஒரு 7.5 கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 16.5 தொடக்கம் 18 மார்க்ஸ் வந்துட்டு பெற்று தரக்கூடிய பாடம். அடுத்தது யூனிட் 5 எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா யூனிட் 5 தான் வந்துட்டு மெயினான பாடம். நான் சொன்ன அவங்களுக்கு கடுமையா சொல்ற அட்வைஸ், இந்த யூனிட் 5 வந்துட்டு வெறுக்க விட்டுறாதீங்க. ஓகே, யூனிட் 5ல மொத்தமாக 10 செக்ஷன் வந்துட்டு இருக்குது. ஓகே, இதுல எம்சிக்யூ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 17 எம்சிக்யூ வரும். 1-2 இல்ல, கிட்டத்தட்ட 3ஆம் பிரிஞ்ச ஒரு பகுதி எம்சிக்யூ 5ஆம் பாடத்துல இருந்துதான் 17 எம்சிக்யூ. 1.5 ஸ்ட்ரக்சர், 2வது ஸ்ட்ரக்சரினுடைய சி பார்ட், 3வது ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா 5ஆம் பாடம் தான். இந்த தரம் 2 ஸ்ட்ரக்சர் போட்டாங்க. 2வது ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா, 3வது ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா, முழுவதும் 5ஆம் பாடம். நிறைய 5ஆம் பாடம் படிக்காதவர்கள் பட்டாங்க. அதான் சொல்றேன், 5ஆம் பாடத்தை மட்டும் நாங்க இந்த ரிவிஷன் சீட்ல 5ஆம் பாடத்துல எத்தனை கேள்வி இருக்குன்னு தெரியுமா? நான் நினைக்கிறேன் அதான் கூட கேள்வி 1400 கேள்வி கிட்ட இருக்கு மொத்தம். இப்ப இதுல 510 கேள்வி இருக்குதானே, அது மாதிரி அதுல 1400 கேள்வி இருக்கு. 1400ஐயும் பார்க்காம சொல்லணும். முடியுமா? முயற்சி செஞ்சா முடியும். வேணும் தானே, மெடிக்கல் ஃபேக்கல்டி வேணும் தானே, இண்டையில இருந்து ஒர்க் பண்ணுங்க. நான் அடுத்தது இந்த மாடு புல்ல மேய்ற மாதிரி அதுலயும் படிச்சு இதுலயும் படிச்சு இது செய்யாம நம்மளுக்கு டைம் கிடைக்குது. நம்மளோட டார்கெட் ஃபைனல் எக்ஸாம் ஒரு ஓர்டர் படி பிடிச்சு கொண்டு போங்க. யூனிட் 1, 2ல இருந்தா எல்லாத்துலயுமே செய்யாம அப்படி ஒரு ஓர்டர் படி பிடிச்சு கொண்டு படிச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னா சரி. அடுத்தது வந்துட்டு எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3வது 4வது எஸ்ஏ 2 எஸ்ஏ கழிவர், 2 எஸ்ஏ 2 ஸ்ட்ரக்சர் 17 எம்சிக்யூ, பின்ன அதுல மார்க்ஸ் கெப்பாசிட்டியை பாருங்க. இந்த யூனிட் 5 ஒத்த பாடத்தை வச்சு நாங்க பாஸ் பண்ணலாம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த 3-4 இது 17 எம்சிக்யூ, இதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7.5 மார்க்ஸ், 2 எஸ்ஏ சொல்லிச்சுன்னா 15 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 37 தொடக்கம் 39.5 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ் வந்த ஆண்டுகளும் இருக்குது. ஒரு ஒத்த பாடத்துக்கு 40 மார்க்ஸ். பின்ன பாருங்க, ஏன் இந்த முதல் 5 பாடமும் முக்கியம் மத்ததுகளை சும்மா பார்த்து கொள்ளலாம்னு சொல்றாங்கடா. முதல் பாடத்துக்கு 18, 2வது பாடத்துக்கு 18, 4வதுக்கு 18, 5வதுக்கு 40, எத்தனை 50, 36, 86 மார்க்ஸ். முதல் 2, 3, 4, 5 இந்த 4 பாடத்திலையும் சேர்த்து 86 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளணும். ஓகே, அடுத்தது எஸ்ஏ செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ், 2ஆம் பாடத்துல வர எஸ்ஏ விட்டுறக்கூடாது. 3-4 சேர்ந்துதான் 2வது கேள்வி வரும், அதை விட்டுறக்கூடாது. 4ஆம் பாடத்துல வரதை விட்டுறக்கூடாது. சாரி, 2, 3, 4 பாடத்தை விட்டுறக்கூடாது. 5ஆம் பாடத்துல 2 கேள்வி வரும். இந்த முதல் 4 எஸ்ஏ தான் எங்களோட டார்கெட். இதுக்குள்ள ஏதாவது படிக்காதகளை இறக்கினா மட்டும்தான் பின்னிக்கு இருக்கிறத பத்தி யோசிக்கிறேன். ஷோர்ட் நோட் அதுகளுக்குள்ள எல்லாம் போறேன், பின்னிக்கு இருக்கிற பாடங்களுக்குள்ள போறேன். நம்மளோட இந்த முதல் புடத்தை இப்ப நம்ம இப்போதைக்கு டார்கெட், நாங்க பின்னிக்கு இருக்கிற சிலபஸ் எல்லாம் இன்னும் படிக்கலாம், தியரி அதை படிச்சிருவோம், முடிச்சிருவோம். எப்படி உங்களுக்கு மேக்கடியால என்னதை முடிச்சு தருவேன். ஓகே, பின்னுக்கு இருக்கிற பகுதியெல்லாம் நாங்க மேக்கே பிற சிலபஸ் ஒன்றும் படிக்க மாட்டோம், எல்லாத்தையுமே முடிச்சு தருவேன் மேக்கடியால. சோ இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் இந்த முதல் 5 பாடம், 5 பாடம் யூனிட் 1 விட்டாலும் 2, 3, 4, 5 இந்த 4 பாடத்தையும் பிடிச்சிட்டோம்னாலே 86 மார்க்ஸ், 85 மார்க்ஸ் மார்க்ஸ் எடுத்துடலாம். பின்னிக்கு இருக்கிறதுகளை ஒரு அளவு நம்மள தட்டி கொண்டு போனோம்டா அதுகள் வந்து சரியா இருக்கு. ஓகே, சோ அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன விஷயம் இல்ல, சும்மா கதைக்கிற விஷயம் இல்ல, கடும் கஷ்டம், மறந்து கொண்டே இருக்கும். திரும்ப 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 ரீகால் பண்ணிக்கொண்டே இருக்க கடும் கஷ்டமான ஒரு ப்ரோசஸ் தான். ஓகே, கொஞ்சம் கூட டைமும் இழுக்கும். இப்ப ஆரம்பத்துல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள
கடும் கஷ்டமா இருக்கு. ஆனா கொஞ்சம் எடுத்துட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னா அங்க ஈஸி ஆயிடும், பயாலஜி ஈஸி ஆயிடும். அதுக்கு உங்களை கொண்டு வாங்க. ஓகே, சொல்ற வேலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு செய்யுங்க. சோ அடுத்தது வந்துட்டு இந்த யூனிட் 5 வந்து கடும் இம்பார்ட்டன். அடுத்து யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன் இல்லையான்னு கேட்டா அதுலயும் நம்மளுக்கு ஒரு 2 MCQ வரும். ஓகே, ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு துண்டு வரும், ஒரு ஷார்ட் நோட் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் கூடிய பாடம் தான் 6ஆம் பாடம் ஜெனட்டிக்ஸ். 7ஆம் பாடம் தான் எல்லாரும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றேன். ஆனா அதுல ஒன்றுமே இல்லை. என்ன ஏன் கஷ்டம்னு சொல்றது தெரியுமா? அத கடைசி மாதத்துல போய் 9ஆம் மாதம் 10ஆம் மாதத்துல போய் அதுல தியரிய படிச்சா அது ஒன்றுமே விளங்காது. நீங்க உங்கள்ட்ட ரிசோர்ஸ் புக் இருக்குதானே, 7ஆம் பாடத்தை எடுத்து இப்ப நோமலா சும்மா சொல்றேன், சும்மா வாசிச்சு பாருங்க, ஏன்னா அது விளங்குதான்னு பாருங்க. ஒரு கொஞ்சம் கூட என்னெல்லாம் கதைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பாடத்துல ஒன்றுமே இல்லை. பெரும்பாலான டீச்சர்ஸ்மாருக்கு அது படிப்பிக்கவே தெரியாது. ஆனா நாங்க அதை கொஞ்சம் ஏர்லியாவே படிப்போம். ஆனா அதுல பெருசா மார்க்ஸ் வராது. ஆனா நீங்க மத்த பாடம் எல்லாம் அந்த பின்னுக்கு இருக்கிற 8, 9, 10 நீங்க வாசிச்சு அடைய விளங்கு. அதுல ஒன்றுமே இல்லை. சுற்றாடல் உயிரியல், நுண்ணங்கி உயிரியல், அப்ளைட் பயாலஜி, மீன் வளர்ப்பு, அதுகள் இது எல்லாம் சின்ன சின்ன விஷயம். நான் படிப்பிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நீங்க சும்மா வாசி அடைய விளங்கி எடுக்கலாம். ஆனா 7ஆம் பாடம் நான் தானே உங்களுக்கு படிப்பிக்கணும். அதான் கடும் இம்பார்ட்டன்டான பாடப்பகுதி. அது நாங்க வந்துட்டு எப்படி ஜனவரிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதை கடைசி வரைக்கும் வச்சு கொள்ளக்கூடாது. இந்த மொலிக்யூலர் பயாலஜி என்ற பாடம். இப்ப நீங்க உங்களோட சீனியர் ஆகண்ட உங்களுக்கு என்ன பாடம் கஷ்டம்னு கேட்டா மொலிக்யூலர் பயாலஜி என்ன சொல்லுவாங்க. ஓகே, சோ அதை வந்து நாங்க ஏர்லி அதோட தியரிய வந்துட்டு வடிவா கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோம்னா இது. ஆனா பெருசா வந்துட்டு அதுல வந்துட்டு மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்காது. ஒரு 3 MCQ வரும். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஓகே, ஒரு குட்டியாக 2, 3 கேள்வி வரும். அந்த ஒரு எஸ்ஏ கேள்வி இருக்கு. 5வது எஸ்ஏ வலிமையாக வந்துட்டு 5வது எஸ்ஏ ஏ பகுதி வந்துட்டு இதாக வந்துட்டு இருக்க போகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8, 9 மார்க்ஸ் பெற்று தரக்கூடிய பாடம். எஸ்ஏஸ் எல்லாத்தையும் கணக்கு எடுத்த நாங்க எஸ்ஏ 2 சாய்ஸ்ல விடலாம் தானே. சோ அது எல்லாம் சேர்த்த ஒரு 9 மார்க்ஸ் வந்துட்டு பெற்று தரக்கூடிய பாடம். ஓகே, சூர்யா. ஓகே, ஒரு 9 மார்க்ஸ் பெற்று தரக்கூடிய பாடப்பதி தானே. இதுல நம்மளுக்கு பெரிய டாஸ்க் வந்துட்டு இதுல தியரிய வடிவா கிளியர் பண்ணி எடுக்கிறது. மத்த பாடங்கள் மாதிரி சும்மா வாசிச்சோம்னா விளங்காது. கொஞ்சம் டெக்னிக்கான பாடம், விளங்கி எடுக்க வேண்டிய பாடம். உங்க படிப்போம். இந்த 8, 9, 10 இந்த 3 பாடமும் கடும் ஈஸியான பாடம். இதுலயும் என்ன மிஸ்டேக் விடுறீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல தியரிய கடைசி 10ஆம் மாசம் 8ஆம் எக்ஸாமுக்கு 2 மாதம் தான் பெரும்பாலான சார்மார் ஸ்கூலாக்கெல்லாம் படிப்பிப்பாங்க. கடைசியில படிச்சு இதை வந்து கிளியர் பண்ணி எடுக்க மாட்டேன். ஆனா ஈஸி. ஆனா பாடமாக்குற விஷயம் நிறைய இருக்கு. அதான் பிரச்சனை. ஓகே, இப்ப கடைசியில வந்துட்டு படிக்கக்குள்ள இப்படி படிப்பீங்க, அங்க கொஞ்சம் மிஞ்சம் ரிலாக்ஸா படிக்கக்குள்ள மைண்ட்ல வந்து நல்லது வரும். நீங்க இப்ப மத்த சிலபஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் சும்மா ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க பயப்படாம இந்த 8, 9, 10 இந்த 3ஐயும் நோம்புல வாசிச்சா விளங்கி எடுக்கிற பாடம். இப்போதே வேகமாக சிலபஸ் நாள் கிடக்குது போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாம இதுக்கு நான் தேவையில்லை, நான் உங்களுக்கு படிப்பிப்பேன் இருந்தாலும் சொல்றேன், உங்களாலேயே முடியும். இது உங்களாலேயே வந்துட்டு இது முடியும். ஓகே, சோ ஒர்க் பண்ணீங்கன்னா இதுக்கு கூட இது தேவையில்ல. நம்மளுக்கு 8ஆம் பாடத்துல இருந்து 3 MCQ, 9ல இருந்து 4 MCQ, 10ஆம் பாடத்துல இருந்து 2 MCQ. ஓகே, அடுத்தது 4வது ஸ்ட்ரக்சர். இந்த 3 பாடம் சேர்ந்துதான் 4வது ஸ்ட்ரக்சர் வரும். கண்டிப்பாக ஒரு 1.5 எஸ்ஏ கேள்வி வந்துட்டு இந்த 3லயும் எஸ்ஏ வரும். ஓகே, இதெல்லாம் இப்ப கை வைக்கிறேன். எங்களுக்கு அந்த முதல் 4 எஸ்ஐகளையுமே வந்துட்டு எதுவும் தெரியாட்டி தான் வந்துட்டு இந்த பகுதிகளுக்குள்ள எல்லாம் கை வைக்கிறது. மற்றபடி இந்த பாடங்கள் எல்லாம் நாங்க யூஸ் பண்ண போறது அந்த MCQவை, அதுல வர MCQவை வடிவா செய்யறதுக்கு. உங்களோட டார்கெட் வந்துட்டு என்ன, பயாலஜில வந்துட்டு A எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முதலாவது விஷயம் MCQல நீங்க இதுக்கு கீழே குறைய விட்டுறக்கூடாது. 45+. 2 எக்ஸாம்ல மட்டும் இல்ல, 2 எக்ஸாம்ல மட்டும் இல்ல, ஃபைனல்லையும் கூட. அடுத்தது நம்மட எக்ஸாம் எல்லாம் ஓரளவு இப்ப போறது, இப்ப முன்னுக்கு இருக்கிற விஷயம் நான் சின்ன சின்னதான் வரும். 2 எக்ஸாம் ஓரளவு கஷ்டமா தான் போடுவேன், ஓரளவு நார்மலா தான் போடுவேன். இது செய்யறதை விட கொஞ்சம் மேலதான் போடுவேன். ஆனா பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமா வராது, அவ்வளவு இதாக வந்துட்டு வராது. கஷ்டமான கேள்விகளும் வரும், 1, 2 பேர். மற்றபடி பெரும்பாலான கேள்விகள் நோமலா உங்களுக்கு தியரி கிளியர் என்றாலே செய்த மாதிரியான கேள்விகள் தான் வந்துட்டு வரும். சோ என்ன முதல் கட்டம்,
நாங்க எல்லா தியரியும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த 45+க்கு போயிடலாம். இந்த 45+, நீங்க 45+ அது 35-50 நிற்கும். ஏன் நம்ம சின்ன இதை வைப்பா 50. ஓகே, 50க்கு வச்சோம்னா ஒரு தெரியாத ஒரு 5 பிள்ளையை விட்டோம்னாலும் ஒரு 45ல வந்து நிற்கும். இதுதான் முதலாவது. இதை குறைய விட்டுறக்கூடாது. எஸ்ஏஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஏஸ் வந்துட்டு போன தரம் முதலுரிமை சமூக கட்டமைப்பு கொடுத்த கேள்வி, உயிர் தகைப்பு கொடுத்த கேள்வி, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா பிரியன்ஸ் வந்துட்டு கொடுத்த கேள்வி, பெரும்பாலும் கொடுத்ததான சாய்ஸ்ல பின்னிக்கு இருந்த கேள்விகளாக வந்துட்டு இருந்தது. ஓகே, இந்த தரம் வேண்டிக் கொள்ளுங்க. இந்த தரம் செலக்ட் பண்ற கேள்விகள் எல்லாமே வரணும். உங்களுக்கு 36 கேள்வி செலக்ட் பண்ணி தருவேன். அதுக்குள்ள இருந்து மிஸ் ஆகாது. ஓகே, பெரும்பாலும் மிஸ் ஆகாது. 36 இருந்து போன தரம் கொஞ்சம் அவிய வந்துட்டு அவியல் அறிவை யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா அனலைஸ் பண்ணி இது செய்யும். அடுத்தது எந்த லக்லையும் இருக்குது, உங்களோட லக்லையும் இருக்கு. ஏன் நம்ம லக்கை நம்புவான்? என்ன வந்தாலும் எழுதுறதுக்கு நாங்க ப்ரிப்பேர் ஆயிருந்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று மாதிரி ஒன்றும் தேவையில்லை. பட் நான் உங்களுக்கு தருவேன். இருந்தாலும் நாங்க எது வந்தாலும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, எது வந்தாலும் எழுதுற அளவுக்கு இருக்கணும். அடுத்தது எஸ்ஏஸ் 4ஐயும் எழுதணும். இந்த டைமிங் தான் இதுல இருக்கு. எஸ்ஏல இருக்க பிரச்சனை. அடுத்தது படத்துக்கு வந்துட்டு கூட மார்க்ஸ் இல்லை. அதுக்கு அவங்களுக்கு கீரை வேணாம்னு சொல்லல, கூட டைம் எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப இதே எல்லாம் வந்தா கீறி கலர் அடிச்சு கொண்டு இருக்க கூடாது. ஓகே, நார்மலா ஸ்கெட்ச் ஒண்ணு போட்டுட்டு ரிசோர்ஸ்ல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அடுத்ததுக்கு போயிடும். ஏன்னா நம்மளுக்கு அதெல்லாம் இந்த டைம் இழுக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு மேல பாடத்துக்கு நாங்க செலவழிக்க கூடாது. ஸோ ஃபுல்லாவே வந்துட்டு இது செஞ்சு வந்துட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, பின்ன இதுகளுக்குரிய எஸ்ஏஸ கவனமா இருங்க. 4 எஸ்ஏஸும் நாங்க படிச்ச மாதிரி வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா ஓகே, ஸ்ட்ரக்சரை வந்து நான் நம்பல். ஓகே, என்ன கஷ்டம் நினைக்கிறீர்கள்? இதான் எஸ்ஐயா எம்சிக்யூவா? இல்ல, ஸ்ட்ரக்சர் தான் கஷ்டம். நீங்க எனக்கு கூட தேவையில்ல, ஒரு 15 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னாலே போதும். 20க்கு என்னடா இந்த எடுத்தெடுப்புல சின்ன 15 ஏன் 5 மார்க்ஸ் குறைக்கலன்னு கேட்காதீங்க. அது தானா அவுட் ஆகும். அது ஒன்றும் செய்யலாது. ஓகே, நீங்க என்னதான் படிச்சாலும் அதுல என்ன கடும் மைனூட்டா பார்ப்பாங்க எஸ்ஐ. இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கு கூட குறைப்பாங்க. சோ உங்களுக்கு நான் சொல்றது, வேற ஒரு நோட்ஸ் ஒன்றையும் படிக்காது. உங்களோட ரிசோர்ஸ் புக்கை படிங்க. ஓகே, அதுல இருக்கிற நம்மளோட புக்ஸ் எல்லாமே ரிசோர்ஸ் புக்கை தாண்டினது. ஓகே, இந்த ரிசோர்ஸ் புக்கை தாண்டி ஒரு விஷயமும் நம்மளுக்கு வராது. அது நம்மளோட ப்ராக்டிக்கல் மெனுவலை தாண்டி ஒரு கேள்வியும் வராது. ஸோ அது பேஸ் பண்ணி வந்துட்டு படிங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி வந்துட்டு கொண்டு போனீங்கன்னா சொன்னா சரி. நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ல ஒரு 15 வந்தாலும் 45, ஓகே, இதுல ஒரு எஸ்ஐல ஒரு 2-3 பாயிண்ட் விடுவோமே, ஒரு 30க்கு 28 போட்ட மாட்டாலும் இதுல ஒரு 15 என்றாலும் எத்தனை 60 88 வந்து நம்மளுக்கு A+ எல்லாம் தேவையில்லை. ஏ எடுத்தாலே போதும், ஒரு 88 மார்க்ஸ். நம்மளுக்கு 88 தேவையில்லை. என்ன ஒரு கொஞ்சம் குறைய வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஏ வந்துச்சுன்னா சரி. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணு, சரிதானே? ஸோ இவ்வளவு தான் வந்து நிறைய கதைச்சிட்டேன். முதலாவது நாள் வேண்ட படிக்க நாங்க நாளையில இருந்து தான் எங்களோட முதலாவது பேப்பருக்குரிய எக்ஸ்பிளனேஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இப்ப வந்துட்டு உங்களோட நேரம் இதுல எங்களோட இன்ட்ரோ கிளாஸ், எங்களோட ப்ரொஜெக்ட் தொடர்பாக எதுவும் கேட்க வேணும்னு தான் நான் ஸ்டட்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, அடுத்தது உங்களுக்கு லாஸ்ட் டைம்ல எதுவுமே இருந்தா செட்ல வந்துட்டு போடலாம். மைக் ஒன் பண்ண வேணாம், செட்ல போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க பிரைவேட்டா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதுக்கு வாட்ஸ்அப்புக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட் போடுவேன். அடுத்தது நான் கெதியா ஆன்சர் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுல செட்டே ஒரு 200-300 எக்கச்சக்கமான பார்க்காத செட் இருக்குது. ஏதோ ஒரு நாள் 2 நாளைக்குள்ள ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே, டவுட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு கொடுங்க. இப்ப இருந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகே, ஏதாவது கேட்கணுமா? ஓகே, நான் உங்களுக்கு எஸ்ஏ ஹெடிங்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு யூனிட் 1, 2க்கு போட்டுட்டேன். 3, 4, 5 அதுக்கெல்லாம் 1 by 1 தருவேன். இப்போதைக்கு முதல் கட்டமாக ரிவிஷன் சீட்டை தாரேன். சரிதானே? உங்களோட ரிவிஷன் சீட் முதல் 5 யூனிட்டுக்கு உரிய ரிவிஷன் சீட்டை தாரேன். அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அசைன்மெண்ட் 1, 2, 3, 4, 5 உங்களோட முதலாவது டார்கெட் அதுதான். முதலாவது அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றது, 2வது ஷார்ட் நோட் கிரியேட் பண்றது, 3வது பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் செய்யறது. அவ்வளவு போதும். ஓகே, அடுத்தது வெறித்தனமா இருக்கணும், அந்த உஷார் இருக்கணும். ஓகே, சும்மா ஏனதானோ அம்மா அப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இது செய்யக்கூடாது. ஓகே, வெறித்தனமா படிக்கலன்னு சொன்னா ஷோராயே எடுக்கலாம். எனக்கு மத்த பாடம் இது தெரியல. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் எல்லாமே இருக்குது. ஓகே, அடுத்தது இன்னும் ஒரு டவுட், அந்த பாடமாக்கணுமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக பயாலஜி பாடமாக்காம ஏ எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஏ எடுக்கணும்டா பாடமாக்கி தான் ஆகணும். ஆனா அதுக்கு முதல் ஒரு ப்ரோசஸ் இருக்குது.
ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன விஷயம்ன்றதை விளங்கி எடுக்கணும். ஓகே, என்ன விஷயம்ன்றதை விளங்கி எடுத்துட்டு, ஓகே இப்ப உதாரணமாக நிற்புடனம் படிக்கமா, ஓகே அப்படின்னா என்ன, வெளிப்புற தடை பாதுகாப்புனா என்ன, அகல் தடை பாதுகாப்பு அப்படின்னு என்ன விஷயம்ன்றது கன்செப்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நீங்க நாளைக்கு நீங்க டாக்டர் ஆக போற பிள்ளை. சோ என்ன விஷயம்னு விளங்கி எடுக்கணும். விளங்கி எடுத்தாதான் எம்சிக்யூ செய்யலாம். விளங்கி எடுத்தது பிறகு 2வது கட்டம் பாடமாகும். இது இந்த 2ல நீங்க ஏதோ உண்டு. உதாரணம் விளங்காம பாடமாக்கினாலும் பிரியோசனம் இல்லை, சீக்கு மேல பறந்தாலும் எடுக்க மாட்டேன், அப்படி படிக்க வேண்டாம். அதே மாதிரி விளங்கி போட்டு பாடமாக கஷ்டமா இருக்குன்னு இருந்தாலும் சீக்கு மேல வராது. ஓகே, நீங்க உங்களுக்கு வேணும்னு இந்த 2 ப்ரோசஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கி எடுக்கணும், அடுத்தது பாடமாக்கும். 2மே வந்துட்டு இருக்குது. சோ நீங்க ஹார்ட் ஒர்க்கை போட தயாராக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட நோக்கி வழி நடத்த வேண்டியது என்ற பொறுப்பு. ஒன்றும் செய்ய தேவையில்ல, சொல்ற வேலைகளை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எக்ஸாம செய்யுங்க. கூட வருதோ குறைய வருதோ. நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எக்ஸாம் வந்துட்டு உங்களோட மார்க்ஸ்கள் பார்ப்பேன். எம்சிக்யூ எக்ஸாம் மாத்திரம் ரேங்க் பண்ணி தருவேன். ஓகே, அடுத்தது பார்த்து கொப்பி பண்ண வேணாம், கூடவோ குறையவோ பார்த்து கொப்பி பண்ண வேணாம். உங்களால முடிஞ்சதை வந்துட்டு செய்யுங்க. ஓகே, சோ வேற ஏதாவது? ஓகே, ஷார்ட் நோட் மெத்தட்ல வந்துட்டு எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கேட்டிருக்கு. எஸ்ஏக்கு அந்த மெத்தட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நீங்க ஸ்ட்ரக்சர் எம்சிக்யூக்கு அது ஓகே. ஸ்பெஷலா நான் அந்த 274 ஹெட்டிங் போடுறேன்னு சொன்னானே, அது வந்துட்டு எம்சிக்யூக்குரியது. ஸ்ட்ரக்சருக்கும் ஒருவேளை யூஸ் ஆகலாம். ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் ஆகலாம். நாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அசைன்மெண்ட்டை படிச்சு பாடமாக்கினாலும் ஸ்ட்ரக்சர் எம்சிக்யூ செய்யலாம். எஸ்ஏக்கு எஸ்ஏ கண்டென்ட்டை ஞாபகம் வச்சுட்டு அதை பாடமாக்கிட்டு எழுதுங்க. திரும்ப 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 1க்கு 2 தடவை திரும்ப திரும்ப எழுதி கொண்டே இருங்க. நம்மளுக்கு இப்ப நொதியம் தொடர்பான பகுதிகளுக்குள்ள இந்த தரம் கேள்விகள் வாய்ப்பு இருக்குது. பின் என்ன செய்யணும்? இப்ப நம்ம எல்லாத்தையும் தான் நாங்க படிக்க போறோம், எல்லாத்தையும் தான் படிக்க போறோம். பட் அந்த பகுதிகளை ஃபர்ஸ்ட்டுக்கு இதோட சேர்த்து ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல நொதியத்துல இருக்கிற 4 ஏசி அலசடிச்சுட்டாக தான் கேள்வி வாய்ப்புகள் கூட. இந்த தரம் போன தரம் மிஸ் ஆயிடுது, இந்த தரம் மிஸ் ஆகாது. அதை படிச்சுட்டு மற்ற இதுகளை கொஞ்சம் கூட படிங்க. அது வேற கூட நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஓகே, இது தவிர ப்ராக்டிக்கல். ஓகே, ப்ராக்டிக்கல் வந்து நாங்க வேற 37 ப்ராக்டிக்கல் இருக்குது. அதுல எல்லா ப்ராக்டிக்கலும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இம்பார்ட்டன்ட் 7 ப்ராக்டிக்கல் தான் இருக்குது. சோ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு வேற மெனுவல் வந்து கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு ப்ராக்டிக்கல்லையும் என்னென்ன கேள்விகள் வரும் வித் ஆன்சரோட கிரியேட் பண்ணி வச்சு கிரியேட் பண்ணி கொண்டிருக்கேன். அதுக்கும் நான் உங்களுக்கு வரையா தருவேன். உங்களுக்கு என்னால முடிஞ்ச எடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேணுமோ அதையெல்லாம் செய்வேன். நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. ஓகே, சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே, ஒரு குட்டியா ஒரு கதை சொல்றேன். ஓகே, இது தெரிஞ்ச கதை சிலாக்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் 1வது நாள் ஒரு கதையோட சொல்றாருன்னு சொல்லி. ஓகே, எனக்கு கடைசி நாள் என்ன கதை சொன்னேன்னு சொல்லி திரும்ப சொல்லணும். ஓகே, இந்த 10 மாதம் முடிய. ஓகே, ஒரு சின்ன குட்டி கதை, அதோட இந்த கிளாஸ் முடிப்போம். நாளையில இருந்து எங்களோட 1வது பேப்பரோட ஸ்டார்ட் பண்ணும். சரிதானே? ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டோரி, 2 லைஃப்ல நடந்த ஸ்டோரி. ஓகே, நான் யூனிவர்சிட்டி அதுக்கெல்லாம் நான் பிறகு சொல்றேன். ஓகே, இந்த ஏஎல் டைம்ல நடந்த ஒரு விஷயம். ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்லாம் மெயினானது. ஸ்போர்ட்ஸ் வந்து கிரிக்கெட் வந்து நல்லா விளையாடணும். டீம் கேப்டன் கிரிக்கெட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா விளையாடக்கூடியது. மற்றபடி மற்ற ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு பெருசாக ஒன்றும் பெறா. ஸோ உங்களோட ஒரு இல்ல விளையாட்டு போட்டி ஒன்று நடந்தது. ஓகே, இல்ல விளையாட்டு போட்டி ஒன்று நடந்தது. பின்ன அதுல வந்துட்டு அந்த மரதன் ஓடுவாங்கானே, மரதன் ஒவ்வொரு இல்லத்திலையும் இருந்து மரதன் வந்துட்டு ஓடுவாங்க. பின்ன எங்கட இதுல 3 இல்லம் இருந்தது. சோ மரதனுக்கு அங்க லிஸ்ட் எடுக்கிறாங்க, யார் யாரு என்னென்ன சொல்லி லிஸ்ட் எடுத்து கொண்டு வரக்கூட எங்கட கருணை இல்லம் நினைக்கிறேன் ஒரு ஆள் குறையுது. பின்ன சார் சொன்னாரு, சபேசன் சார் என்று சார், எங்கட மெட்ஸ் சார், அவரு மெட்ஸ் பாடம் படிப்பிக்கிறவரு, எங்கட குழுவின் தலைவர் அவரு தான். நான் சொன்னாரு, பிரசாத் நீ ஓடு சார். நான் முன்ன பின்ன இந்த ஓடினதே இந்த வாழ்க்கை வரலாற்றுல ஓடினதே வந்துட்டு இல்ல. நான் எனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் மட்டும்தான், இது எல்லாம் தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல பிரச்சனை இல்ல, நான் அந்த ரேஸ்ல தெரியும் தானே, ஃபர்ஸ்ட் ஓடி முடிச்சா 20, 10, 5 அப்படி பாயிண்ட்கள் இருக்குது. அந்த அந்த ஓடி கம்ப்ளீட் பண்ணா ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்றாங்களோ அதுக்கு ஒரு மார்க்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அப்படித்தானே மருதன் ஓட்டத்துல? பின்ன எங்களது வந்துட்டு தமிழில் மத்திய மகா வித்தியாலயம், அம்பாறை டிஸ்ட்ரிக்ட். அவங்க அங்க லெவல் படிச்சது. பின்ன சரி பேசி கன்வின்ஸ் பண்ணி ஓட வைக்கிறேன்னு, நான் இதை ஓட மாட்ட தெரியும். ஓகே, ரெண்டாச்சு ஒவ்வொரு இல்லத்திலையுமே 20 பேர், 3லையுமே வந்துட்டு மொத்தம் 60 பேர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு நான் முன்ன பின்ன ஓடினதே இல்லை. பின்ன எல்லாரும் 60 பேர் நின்றாங்க.
ஒன்றியோ மார்க்ஸ் கோன்னு சொல்லி கை தட்டினாங்க. என்ன மருதன் ஓடுறதுதானே கேட்டுட்டு நான் ஒரு அளவா ஓடினேன். எல்லாரும் வந்துட்டு பார்த்தா மெல்ல மெல்லமா வாரானுங்க. மருதனண்டா எத்தனை 6 கிலோமீட்டர் ஓடணும் முத்தா. பின்ன நான் மெல்ல மெல்ல மெல்லமா வாங்கினேன். பின்னுக்கு நான் பாஸ்டா ஓடிட்டேன். பாஸ்டா ஓடிட்டேன். ஓடிச்சு அந்த டைம் 11 டைம்ல வந்துட்டு நாங்க ஒரு ஹோட்டல் தான் வச்சிருந்த கடை. அங்க எங்களோட கடையில வந்துட்டு அம்மா நிக்கிறாவு, உனக்கு அம்மா நிக்கிறாவு, பொடிய 100 ரூபாய் பாக்கணும்னு சொல்லிட்டு அம்மா நிக்கிறாவு. நான் தான் ஃபர்ஸ்ட் என்னடா நம்மளுக்குள்ள திறமை இருக்குது ரெண்டு போட்டு அப்பா எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு தெரிஞ்சது. பார்த்தா அவனுகள் பார்த்த மட்டும் ஒரு நல்லா தள்ளி வாரானு, மெல்ல மெல்ல ஓடி வாரானு. சரி நம்ம வேகமா ஓடி கம்ப்ளீட் பண்ணிடலாமன்னு போட்டு நல்ல பாஸ்டா இன்னும் அம்மா இந்த காடி ஓடும். நான் தான் முதலாவது போறேன். இதுல போய் அப்படியே அந்த திருக்குறள் ரவுண்ட் போட்டு இருக்குது. அது இல்லாம இது செஞ்சு டேர்ன் பண்ணி வர பாஸ்டா ஓடுனா என்ன செய்யும், 1 கிலோமீட்டருக்கு மேல களைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து வர அந்த மணி கொடுக்கும் அந்த முடித்து என்ன பிடிச்சிட்டான். பின்னால வந்த மெல்ல மெல்ல ஓடினா என்ன கலைக்க தொடங்கிட்டு அப்படி தொடர்ச்சி அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டு அப்படி இங்க வர திருக்கோயில் மார்க்கெட் அடியால வரக்கூட எல்லாரும் முடிச்சிட்டாங்க. 59 பேரும் முடிச்சிட்டாங்க. பின்ன 60ஆவதா ஓகே மருதனிட மெல்ல மெல்ல ஒன்னத்தை கலைக்காது எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் அனுபவம் இல்லானே. பின்ன போய் நின்றுட்டு 60 பேரும் 59 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. உத்தரவு இது செய்யல. நான் ஒரு கிலோமீட்டரும் இல்ல, 1 கிலோமீட்டர் 750 மீட்டர் அவ்வளோத்தோட நின்றுட்டேன். பின்ன அப்ப சார் என்ற ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பிரசாத் நீ ஓடி முடிச்சிருந்தா உனக்கு ஒரு மார்க்ஸ் வரும், அந்த இதுக்கு இல்லத்துக்கு ஒரு மார்க்ஸ் வரும்னு சொன்னார். பின்ன சார் நம்மள நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. சோ நம்ம அந்த நம்பிக்கையை இது செய்யக்கூடாதுன்னு போட்டு நம்ம இல்ல மாவட்ட இடையில வந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஓடுறவங்க அந்த ப்ரொஃபஷனலா ஓடுறவங்க முன்னுக்கு மேல போயிட்டாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த அதுல 60 பேர்ல இடையால ஏலாம அந்த லொரியில ஏறிடுவானுங்க. அது ஒரு 10-15 பேர் தான் வந்துட்டு ஓடுறாங்க. அந்த தெரியுதானே ஒரு மருதண்டா ஓடி போய் அப்படியே ரவுண்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டு இருக்கும். அதுல வந்துட்டு அவர் நிப்பாரு, இந்த மார்க் பண்றாரு நிப்பாரு, யார் யார் இந்த ரவுண்ட் பண்ணி வராங்க. இவனுகள் எல்லாரும் போய் கிருகி வாங்குறானுங்க, கிருகி நல்ல தூரத்துக்கு வாங்குறாங்க. அப்பதான் நீங்க இங்க போற நேரம் எல்லாரும் நக்கல் அடிக்காங்க ரோட்ல, எந்திரிக்கிறா தம்பி உனக்கு தேவையில்லாத வேலை ஓடையில ஏறுறா அப்படின்னு சொல்லி. பின்ன எனக்கு அதெல்லாம் தெரியல. சார் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகத்துல இருந்தது, ஒரு மார்க்ஸ் எடுக்கணும், விட்டுறக்கூடாது, ஒரு மார்க்ஸ் எடுக்கணும். அது மட்டும்தான் ஞாபகத்துல இருந்தது. பின்ன ஓடிட்டு இதால பாருங்க ஒரு அதுல ஒரு 25-30 பேருக்கு ஏறிட்டாங்க. ஒரு 20-25 பேர் வட்டி வாரானுங்க. என்னடா இப்ப இதால வராங்க சிரிச்சுட்டு ஓடுறாங்க அவனு. பின்ன அந்த அந்த இதுல இருக்காரு இங்க அவரு வந்துட்டு எல்லாம் மூடி வச்சுட்டு பைக் எடுக்காரு, எல்லாரும் ஓடிட்டாங்க எல்லாம் போட்டு. அப்ப நான் பாடுறேன், தம்பி என்னடா இப்ப என்னடா வாரா நீ என்று போட்டு கடைசி அவர் 2 பேரையும் பாய்ச்சிட்டு போயிட்டார். ரேஸ் எல்லாம் முடிஞ்சுது. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், ஒரு 15 பேர் ஓடி முடிஞ்சிட்டாங்க. பிரசாந்த காணல் பிரசாந்த காணல. பின்ன சேர் மாறலாம் பயந்துரா முன்ன பின்ன ஓடினது இல்லானே. பின்ன என்ன தேடி எங்களோட பிரின்சிபலும் எங்களோட சேர்மார எல்லாரும் தேடி வந்தா நான் அப்பா அந்த ரவுண்ட போட்டு கழிச்சு கொஞ்சம் ஓடுற கொஞ்சம் நிக்கிற, கொஞ்சம் ஓடுற கொஞ்சம் நிக்கிற, ஏதோ முடிச்சிடணும் நம்ம கடைசியா வந்தாலும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடணும்ன்ற ஒரு இதோட இருந்தது. பின்ன பிரின்சிபல் வந்தாரு, என்ன நினைக்கிறானா உன்னை அந்த இடையில எல்லாம் தேடி திருறானு, ஏறுறாப்பா நீ ஓடினது காணும் ஏறு. இல்ல சார் நான் ஓடுவேன், இல்ல சார் நான் ஓடுவேன். அவர் ஏசி போடாரு, நான் என்ன செஞ்சு தோல அப்படின்னு போய் ஏசி போட்டு போயிட்டார். நான் கடைசி வரைக்கும் விடல. எனக்கு மைண்ட்ல இருந்தது சார் சொன்ன நம்மள்ட்ட நம்பிக்கை வச்சுட்டாரு ஓடி முடிக்கணும் மட்டும், அது மட்டும் தான் மைண்ட்ல இருந்தது. இது ஒரு ஜோக் ஸ்டோரி மாதிரி இருக்கலாம், பட் அதுக்குள்ள பெரிய ஒரு இடம் இருந்தது. பின்ன பழமையா அந்த ஃபர்ஸ்டா ஊர்றாக்களுக்கு தானே இந்த முன்னுக்கு அதெல்லாம் செஞ்சு கையெல்லாம் தட்டி ரவிக்கெல்லாம் முன்னுக்கு வருவாங்க. பின்ன பிரின்சிபலும் போய் சொல்லிக்காரு சார், நான் கூப்பிடு பார்த்தா பாரான் இல்ல அப்படி என்று சொல்லி. பின்ன அதுக்கு பிறகு 2 ரபிக்கையும் கூட்டிட்டு சார் வந்தார். அந்த அந்த பாதுகாப்பு வருவாங்கல்லானே செஞ்சா. பின்ன அவனது தம்பி எதற்கு தம்பி நான் வேணும்னா கொஞ்சம் தூரம் ஏத்தி கொண்டு போறேன், அதுக்கு பிறகு ஓடி முடிங்க. இல்ல நான் ஓடுவேன், அவ்வளவுதான், இல்ல நான் ஓடுவேன். சார் சொன்ன அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும், நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓடுங்க ரெண்டு கையை தட்டினார். தட்டு வளமையா அந்த முடிகிற கிட்டவாங்க எல்லாரும் என்ன பார்த்து கொண்டிருக்காங்க. எல்லாரும் 2 ரோட்லயும் யாரு
நீ ஓடணும் அப்படின்னு சொன்னதாவது எல்லாருமே கைதட்டி அந்த ரேஸை முடிச்சு. இது ஒண்ணும் பெரிய மோட்டிவேஷன் ஸ்டோரி எல்லாம் இல்ல. பட் ஒரே ஒரு விஷயம், நம்மள ஒரு ஆள் நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா நம்மளே எவ்வளவு அவமானப்பட்டோம்னாலும் அந்த நம்பிக்கை என்ன செய்யணும், காப்பாற்றணும். அது மாதிரிதான் உங்களோட அப்பா அம்மா உங்கள அவ்வளவு கனவோட இருக்கிறாங்க, அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் உங்களோட டேலண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பட் அவியலுக்கு தெரியாது. உள்ள டாக்டர் ஆயிடுமன்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. உங்களால முடியுதோ முடியலையோ, ஏழுமோ ஏழலையோ, அது பிரச்சனை இல்லை. ஓடி முடிங்க. என்ன, ஓடி முடிங்க, அவ்வளவுதான் பிரசாந்த் சார் அட்வைஸ். ஓகே, ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு கிடைக்கலாடி பிரச்சனை இல்லை, கடைசியா வந்தாலும் பிரச்சனை இல்லை, தோத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணணும். வின் பண்றோம் தோக்குறதுனால அது கடைசி இல்லை, பட் நம்பிக்கையை காப்பாற்றணும். நானும் உங்களோட நம்பிக்கை வச்சு, நீங்க யாரும் நான் பார்க்கல, இருந்தாலும் நானும் உங்களோட நம்பிக்கை வச்சிருக்கேன். அதை விட உங்களோட அப்பா அம்மா உங்களோட கடும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவையோட நம்பிக்கையை காப்பாத்துங்க. சோ இந்த ஜேர்னி, இந்த 10 மாசம் ஜேர்னிய நல்லபடியா பயன்படுத்துங்க. ஓகே, சோ போவோம், நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே தானே, டன் தானே? ஓகே, காப்பாத்துவியல் தானே, சொல்லி கொடுப்போங்க. காப்பாத்துவியல் தானே, நம்பிக்கை காப்பாத்துவியல் தானே? ஓகே, சோ இண்டையில இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்மளால முடியுதோ முடியலையோ, இது ஒரு மரதன் ரேஸ். இதுல ஃபாஸ்டா போகலாம், ஸ்லோவா போகலாம், ஆனா விஷயம் ஓடி முடிக்கணும். ஓகே, முடிக்கிறேன், ஓடி முடிக்கிறேன். ஓகே, நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட். நாளைக்கு முதலாவது பேப்பரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளைக்கும் எக்ஸாம் இருக்குது, 5வது எக்ஸாம். ஓகே, ரெடியாங்க, நாளை பா.